படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு இரண்டு இணையகரங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க. எத்தனை இணையகரங்களை ஒன்றா இணைச்சிருக்காங்க? எங்க ஃபர்ஸ்ட் இணைச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிடலாமா? மனச்சா பாருங்க. இதோ இணையகரம். இது ஒரு இணையகரம் எந்த வடிவத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது? இப்போ ஒரு செவ்வகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம்? இத கட் பண்ணி இங்க எடுத்து போய் வச்சிரோம். அவ்வளவுதான். இப்போ என்ன வடிவம் வந்துருச்சு? அப்போ இணைகரத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதும் செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதானே? நாசமா போச்சு போங்க. இப்போ இணைகரத்தின் பரப்பளவு ரெண்டு இணைகரத்தை இது பண்ணிருக்காங்க. இதனுடைய பரப்பளவு இதனுடைய பரப்பளவு. நான் என்ன பண்றேன்? இது ஆட் பண்ணிட்டனா? நீங்க இது நேரா போட்டா என்ன வடிவம் கிடைச்சிருக்கு? செவ்வகம் தானே? இது கட் பண்ணி வேணான்ற பகுதி. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டாங்கல்ல? யாருடைய பரப்பளவு நான் கண்டுபிடிச்சலாம்? பரப்பி வச்சா சாமி இந்த முக்கோணம் தான் இங்க போயிட்டு ஜாயின் ஆயிருக்கு. அப்ப இத நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ன பண்ணிட்டு ஜாயின் ஆயிருக்குல்ல? நீளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 7 அகலம் கொடுத்திருக்காங்க. 6 செவ்வகத்தின் பரப்பளவு என்னது? v வெச்சா L into B. அடுத்தடுத்த பக்கங்களை என்ன பண்ணிக்கணும்? பெருக்கணும். இது வலிக்குது உங்களுக்கு சொல்றதுக்கு. அடுத்தடுத்த பக்கங்களை பெருக்கணும். 6 18 சென்டிமீட்டர் பெருக்கனா கொடுக்கப்பட்ட இணைகரத்தின் பரப்பளவு 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.